ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பிள்ளை பெறுறது கஷ்டமாக இருந்தால், இப்போ 1970-80க்கு முந்தி சீசர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டில்லையா? அப்போ என்ன செய்வாங்க? பிள்ளைய எல்லா பிள்ளைகளும் பிறந்ததானே, வயிற்றுக்குள் பிள்ளைருந்து மவுத்தாகிற வீதம் மிக குறையும். அந்த காலத்திலிருந்து அனுபவமான ஒரு மருந்து இருக்குது, பிள்ளையே லேசா வெளியெடுக்க. இமாம் தஃப்சீர் சாவிலையும் இதே போல அதிகமான தஃப்சீர்களில் இந்த துவா எழுதியிருக்கிறார். இது என்ன துவா என்றா, இந்த குர்ஆனுடைய ஆயத், கடைசி ஆயத் இருக்குது, இந்த 2 ஆயத்தை ஓதுறது தான் அதற்கான மருந்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிள்ளை பெறுறது கஷ்டமாக இருந்தா இந்த 2 கலிமாவையும் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்களுக்கு கொடுக்கும். என்ன, எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதும். அது பரம் லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீமுல் கரீம். அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் எல்லாமே. 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா, இலாஹ், அல்லாஹ், அதீம், ஹலீம், கரீம், 5 அஸ்மாவுல் ஹுஸ்னா. லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீமுல் கரீம் என்று எழுதிட்டு இந்த ஆயத்து இருக்குதே, كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون என்ற ஆயத்தையும் அடுத்த ஆயத் சூரத்து நாஸிஆத்துடைய 46வது ஆயத், கடைசி ஆயத். என்ன ஆயத்? كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. இந்த 2 ஆயத்தையும் எழுதி தண்ணில கொடுத்தா பிள்ளை லேசாக பிறந்துரும். குர்ஆனுடைய ஆயத்தானே, அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால செய்வான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள்.